நம்ம முழங்கால் எங்கெங்க முடங்கணும்? தேவ சமூகத்துல முடங்கணும். அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஒரு உயர்வு வேணும்னா அடுத்தவங்க முழங்கால் இல்ல, உங்க முழங்கால். உங்க ஹஸ்பண்ட் முழங்கால் இல்ல, உங்க முழங்கால். உங்க மனைவி முழங்கால் இல்ல, உங்க முழங்கால். அவங்க முழங்கால முடக்குனீங்கன்னா அவங்கள உயர்த்திக்கிட்டே போயிடுவாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இவங்கள குறை சொல்லாதீங்க. என் முழங்கால் உங்க சமூகத்துல முடங்கணும் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாசம் போயிருச்சு ஆண்டவரே, ஒரு மாசம் அப்படியே அல்லல் தட்டிட்டு போயிருச்சு. எத்தனை நாள் ஜெபிக்காம இருந்திருக்கோம், எத்தனை நாள் வேதத்தை வாசிக்காம இருந்திருக்கோம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பீங்க ஆண்டவரே. அப்பா என் ஜெப நேரத்தை புதுப்பீங்க ஆண்டவரே. உங்க பாதத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் ஜெபத்தை இழந்து வந்து நிக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க ஜெப நேரம் என்ன ஆச்சு? உங்க ஃபேமிலி பிரேயர் என்ன ஆச்சு? எல்லாம் உடைக்கப்பட்டு போயிருக்குல்ல, ஒரே மாசத்துல உடைஞ்சு போயிடுச்சு இல்ல. மறுபடி இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா நாங்க குடும்ப ஜெபம் பண்ணணும். ஃபேமிலி ஜெபம் பண்ணாட்டா உங்க வீட்டுல ஒரு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில சமாதானம் வேணும்னா ஃபேமிலி பிரேயர் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை வீட்டுக்காரர் லேட்டா வருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைகளோடு சேர்ந்து சகோதரிகள் என்ன பண்ணுங்க? ஃபேமிலி பிரேயரை பண்ணுங்க. நிறுத்தாதீங்க. அல்லேலூயா. நிறுத்துனீங்கன்னா பிசாசு உங்க வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிருவாங்க. அல்லேலூயா.